2026 நெக்ஸ்ட் இயர் வந்துடுச்சு. ஒவ்வொரு இயருமே நியூ இயர் அப்போ நம்ம எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்போம். எதுக்காக? ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. நம்மள நிறைய பேர் அதில் சிலதை ஃபாலோ பண்ணுவோம், சிலதை அப்படியே அனாமத்தா விட்டுருவோம். பட் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதன் மூலமாக இந்த புது வருஷத்தை லாஸ்ட் இயரை விட பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயத்த நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரிசல்ட்டும் நான் பார்த்தேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மார்னிங் நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் உங்கள் பெட்டை சரி பண்ணியிருக்கீங்களா? பெட்டை சரி பண்ணுறது மீன்ஸ் மார்னிங் எழுந்து பெட்ஷீட் எல்லாம் க்ளீனாக மடித்து வச்சு பெட் கவரை கரெக்ட் பண்ணி பில்லோஸை லைட்டாக தட்டி அதோட ப்ராப்பர் பொசிஷனில் வைக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் இதை பண்ணதே இல்லை அப்படின்னா தயவு செய்து ஒரு 1 வீக் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் நீங்கள் எழுந்து மேக்கிங் யுவர் பெட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன டாஸ்க் தான். இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் பண்ணுறதால நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. உங்களோட பர்டிகுலர் ஸ்பேஸில் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. இந்த ஒரு சின்ன டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறதால இந்த டேவை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதை வந்து டிசைட் பண்ணுது. சைக்கலாஜிக்கலாக இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, உங்களால் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும். யூ கெட் அ சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ரைட் அவே. இந்த ஃபீலிங் ஆஃப் சக்ஸஸ் இருக்குல்ல, இது எவ்வளோ மைனராக இருந்தாலும் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபியூயலாக இருக்கும். டெய்லி நீங்கள் இதை பண்ணுறதால உங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். டிசிப்ளினில் ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். யாரும் நம்ம பெட்டை எட்டி பார்க்க போகிறதில்ல, ஏன் இதை சரி பண்ணலன்னு கேட்க போகிறதில்ல. பட் இட்ஸ் ஈஸி டு ஸ்கிப் அவர் ஸ்மால் டாஸ்க் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். அந்த கன்சிஸ்டன்ட் ஆக்ட் இருக்குல்ல, அந்த கம்ப்ளீட்டிங் சம்திங்ன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது உங்களுக்கு வாட் நீட் டு பி டன், எது இம்பார்ட்டன்ஸ், எது வந்து ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி கமிட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். இந்த ஸ்மால் ஆக்ட் ஒரு லார்ஜர் ஆக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வேறு டாஸ்க்கை சேலஞ்ச் பண்ணும்போது மோர் மேனேஜபிளாக, மோர் அச்சீவபிளாக பார்க்க வைக்கும். உங்களோட டெய்லி ரொட்டீன் உங்களோட பர்சனல் க்ரோத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற டாஸ்கோட அழகு என்னன்னா, அது உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும். அதை விட பெரிய டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லெகோ டாய்ஸ் மாதிரி, பில்டிங் பிளாக் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் யூ கேனாட் மாஸ்டர் த ஸ்மால் திங்ஸ் யூ கேன்ட் எக்ஸ்பெக்ட் டு கான்கர் த பிக் திங்ஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் நீங்கள் எழுந்ததும் உங்கள் பெட்டை சரி பண்ணுங்கள். அது உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டாஸ்க் எல்லாமே பாசிபிளாக இது ஹெல்ப் பண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டெய்லி ப்ரொடக்டிவிட்டிக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். This is Uplift by BK. It's me, Bharati Kannan, signing off.